வணக்கம் நண்பர்களே. நீங்கள் லாங் டேர்ம் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை மிட் டேர்ம் டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தீங்க அப்படின்னா நியர் ஃப்யூச்சரில் நெகட்டிவ் ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ பாண்டு ஈல்டு அதிகமாகுது. பாண்டு ஈல்டு இப்போ நீங்கள் ஜப்பான் பாருங்கள், யூஎஸ் பாருங்கள், இந்தியாவையும் பாருங்கள், பாண்டு ஈல்டு அதிகமாகுது. இது எதை காமிக்குது அப்படின்னா பாண்டு ஈல்டு அதிகமாகிறது இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அப்படின்றத காமிக்குது. எப்போல்லாம் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுதோ அப்போ சென்ட்ரல் பேங்க், நம்மளுடைய பேங்க் ஆர்பிஐ, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. நம்மளுடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட்டு, பிஸ்னஸுக்கு கொடுக்கக்கூடிய லோன் இன்ட்ரெஸ்ட்டு, எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகும் இன்ஃப்ளேஷன் கம்மி பண்ணுறதுக்காக. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ புதுசாக இஷ்யூ பண்ணக்கூடிய பாண்டு, இப்போ ஒரு டாடா கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பாண்டு இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ பாண்டு இஷ்யூ பண்ணும்போது இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6.5 பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6.5 பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி ரேட்டுக்கு அவங்க 6.5 பண்ண முடியாது. ஈல்டு அதிகமாகும் போது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நியரில் அதிகமாகும் போது அவங்க 7ல் இல்லை 7.5 பண்ண வேண்டியிருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா இன்வெஸ்டரும் இந்த புது பாண்டுக்கு மாறுவாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக பண்ணுறதுக்காக. அப்போ பழைய பாண்டை விற்பாங்க. அப்போ பழைய பாண்டை அதிகமாக விற்கும்போது அதனுடைய பாண்டு வேல்யூ கம்மியாகும். அதனால தான் லாங் டேர்ம் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எந்த சைக்கிளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகக்கூடிய சைக்கிளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஒர்த்து. இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதிலிருந்து வெளியே ஷார்ட் டேர்மில் வர்றது பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா லாங் டேர்ம்லேயோ மிட் டேர்ம்லேயோ 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் பாண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பயங்கரமாக எஃபெக்ட் ஆகும். அதனுடைய ரிட்டர்னும் நெகட்டிவ் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்.